வண்ணமயமான பாக்கெட்டுகள், விதவிதமான கார்ட்டூன்கள், இலவசமாக குட்டி குட்டி பொம்மைகள் என குழந்தைகளை ஈர்க்கிறது இந்த ஜங்க் ஃபுட் எனும் நொறுக்கு தீனி வகைகள். பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட நொறுக்கு தீனிகளை சாப்பிடும் பழக்கம் பள்ளி மாணவர்களிடம் அதிகரித்து வருகிறது. இதனால் அவர்கள் ஆரோக்கியமற்று அந்த வயதுக்குரிய உடல் எடை இல்லாமல் அதிக பருமனுடன் காட்சியளிக்கின்றனர். தொடர்ந்து ஜங்க் ஃபுட் சாப்பிடுவதால் நீரிழிவு, உயர் இரத்த அழுத்தம், ஏன் கேன்சர் கூட வர வாய்ப்புள்ளதாக உணவியல் வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். கெட்ட கொழுப்பு சேர்த்துக்குன்னா ஹார்ட்டுக்கு தொந்தரவு, உடல் பருமன், 3வது டயபெட்டிஸ், 4வது ஹார்ட் டிசீஸ், ஹைப்பர் டென்ஷன். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அதிக மாவு சத்துள்ள உணவுப் பொருட்கள் சாப்பிட்டா கண்டிப்பா உடல் பருமன். இதே சேம் ஸ்டோரி. இன்னொன்று 3வது நீங்க பாத்தீங்கன்னா நாறு சத்தை இல்லாத உணவுப் பொருட்கள், கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு. பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தும் இந்த நொறுக்கு தீனிகளை பள்ளி கேண்டீன்களில் விற்பதற்கோ பள்ளிகளிலிருந்து 200 மீட்டர் சுற்றளவுக்குள் உள்ள கடைகளில் விற்கக்கூடாது என மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் அமைத்த குழு ஒன்று பரிந்துரைத்துள்ளது. ஆனால் குழந்தைகளோ பெற்றோரோ இது குறித்து கவலைப்பட்டதாக தெரியவில்லை. லேஸ் ரொம்ப பிடிக்கும். நான் இந்த கடையில் வந்து லேஸ் சாப்பிடுவேன். ஸ்கூல்ல விற்கிறது இல்லை, அதனால வெளியே வந்து சாப்பிடுவேன். எங்க அம்மா இடத்துல 5 ரூபா கேட்டு வாங்கிட்டு வருவேன், சாப்பிடுவேன். ஸ்கூல் கேண்டீனுக்குள்ள வந்து ஜங்க் ஃபுட்ஸ் இருக்காது, அதனால நான் வெளியே வந்து ப்ளூ கலர் லேஸ் சாப்பிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு லேஸ் ரொம்ப பிடிக்கும், அதுவும் ரெட் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். எனக்கு குர்குரே ரொம்ப பிடிக்கும், நான் தினமும் வாங்கி சாப்பிடுவேன். எனக்கு குர்குரே, லேஸு, சாக்லேட்ஸு எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் டைம்ல வந்து மோஸ்டா ஜூஸு, சிப்ஸு சாப்பிடலாம் ரொம்ப பிடிக்கும். எல்லாமே நல்லா இருக்கும். இந்த ஜங்க் ஃபுட்டில் ருசியை அதிகரித்து குழந்தைகளை ஈர்ப்பதற்காக உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ரசாயன பொருட்கள் கலப்பதாக கூறும் வல்லுநர்கள் இதனால் ஏற்படும் விளைவுகள் குறித்தும் விளக்குகின்றனர். ஜங்க் ஃபுட்னு சொன்னோம்னா ஜங்க் ஃபுட்டும் ஆரோக்கியமும் எந்த பக்கத்துலயும் ஈக்குவேட்டே ஆகாது. ஏன்னு சொன்னோம்னா அதுல அதிக அளவுல கேலரிஸ் தான் அடங்கி இருக்குது. அதுல அதிக அளவுல மாவு சத்து, சிம்பிள் கார்போஹைட்ரேட், ஹெல்தி கார்போஹைட்ரேட் இல்லை. அதுக்கு அடுத்த பாயிண்ட் கொழுப்பு சத்து. அதில் கொழுப்பு சத்தில் சிலதுல டிரான்ஸ் ஃபேட்ஸ் இருக்கலாம், சிலதுல சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்கலாம். அது ரெண்டுமே உடம்புக்கு நல்லதே பண்ணாது. அதில் கெட்ட கொலஸ்ட்ரால், எல்டிஎல் கொலஸ்ட்ரால், ட்ரைகிளிசரைடு, இது ரெண்டுமே கூட்டம், டோட்டல் கொலஸ்ட்ரால் கூட்டம். உணவே மருந்து, மருந்தே உணவு என்கிற மகத்தான தத்துவத்தை மறந்த நமது மக்கள் முறையில்லா உணவு பழக்க வழக்கங்களால் தனது ஆரோக்கியத்தையும் மறந்து வருகின்றனர்.